வணக்கம் நேர்களை வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வெல்வம் சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், எந்த அருள் இருந்தால் எதுவும் சாத்தியமே அப்படிங்கிற அப்துல் கலாம் கல்வியை முன்னிலைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் மாணவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம் அப்படிங்கிறத போதித்தார். இந்த கல்வியில் இன்றைய தினம் மாணவர்கள் ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணம் தான். இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு ஒரு புதுமையை பூத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் திரு அருண் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். கல்வி அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு தலையெழுத்தையே மாற்றக்கூடியது கல்வி தான். ஒரு கல்வி ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான இடத்தில் திருப்புமுனை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? அதாவது கல்வி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான விடை கல்வி என்கிற சொல்லுக்குள்ளேயே இருக்கிறது. கல்வி என்கிற சொல்லிலிருந்து 3 சொற்களை நாம் உருவாக்கலாம்: கல், கவி, வில். இந்த ஆரம்ப நிலை கல்வி கல் மாதிரி இருக்கணும், அதில் பதிஞ்சிட்டா அது மாறக்கூடாது, கல்லில் எழுத்து மாதிரி இருக்கணும். அது உயர்நிலை கல்வி கவி மாதிரி இருக்கணும், அவன் ரசிக்கணும், அவன் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவனை ஈர்ப்பதாக இருக்க வேண்டும். மேல்நிலை கல்வி வில்லு மாதிரி இருக்கணும், அவன் எந்த இலக்கை அடைய சொல்கிறானோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவனை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். இப்படி அமைந்து விட்டால் அந்த கல்வி வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை. கல் அப்படிங்கிறது ஒரு அந்த இளமை கல்வி தான் ஒரு ஆழமா பதியுங்கிறத பேஸ் பண்ணியா சார்? ஆமாம், அடிப்படையில் அவனுக்கு எல்லா அடிப்படைகளையும் சொல்லி தடுகிற இடம். இப்போ நம்ம கல்வின்னு சொன்னாலே முதல்ல ரீடிங்னு ஒரு சொல் இருக்குது, வாசித்தல். இப்போ படிக்க தெரிஞ்சவொன்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறோம், வர அந்த போர்டு கீடு எல்லாம் வாசிப்போம். வாசிக்க தெரிஞ்சது வாசித்தல், ரீடிங். வாசிக்க தெரிஞ்சவொன்னா படிப்போம், பைபிள் படிக்கிறது, குரான் படிக்கிறது, பாடப்புத்தகம் படிக்கிறது, கதை படிப்போம், அது படித்தல். அது ஸ்டடிங். அடுத்தது லேர்னிங். படித்தலேருந்து என்ன கற்றுக்கிறோம், இப்போ படிக்கிறோம், படித்ததுலேருந்து என்ன கற்றுக்கிறோம். இப்போ ஹெல்மெட் போடாமல் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடும், அது கற்றுக்கிறோம், அது லேர்னிங். அப்புறம் ரெசிடேஷன், அதை படித்ததோடு இல்லாமல் அதை மனசில் நிறுத்திக்கிறது. படித்ததும் இல்லாமல் நம்மளும் ஹெல்மெட் போட்டு போகிறது, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. இது எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் கல்வி. வெறும் படித்து தெரிவதோ மதிப்பெண் எடுப்பதோ அல்ல. நம்ம படிக்கிறோம், படிக்கலேருந்து எதை உணர்கிறோம், உணர்ந்ததை செயல்படுத்தி பார்க்கிறோம், செயல்படுத்துவதில் வெற்றி அடைகிறோம். இந்த ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது. இல்லை, சின்ன வயசில் ஒரு 6ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவருக்கு நம்ம இதுக்காக தான் படிக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது ஆசிரியர்கள் போதித்து பாடம் நடத்தியிருக்கிறாங்களா? அதாவது 6ஆம் வகுப்பு அப்படின்ற கூட எடுத்துக்க வேணாம், ஒரு 8ஆம் வகுப்பு வரும்போதே அவனுடைய இன்ட்ரெஸ்ட், அவனுடைய ஆம்பிஷன்ஸ், அவன் எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்கிறத ஒரு ஆசிரியரால் கண்டறிஞ்சிட முடியும். 6 வரைக்கும் அவனுக்கு அடிப்படைகள், கணித அடிப்படைகள், மொழி அடிப்படைகள், இலக்கணம் எல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும். 7, 8க்கு வரும்போதே அவன் எந்த துறையிலே வருவான் என்று ஒரு நல்ல ஆசிரியரால் கணித்து விட முடியும். அவனை அந்த வழியிலே ஒரு ஆசிரியரால் ஆற்றுப்படுத்த முடியும். ஓகே, ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் அந்த மாணவனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும். அதான் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு. இப்போ எப்போ பசிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும், எப்போ என் பையனுக்கு கோபம் வரும் அப்பாவுக்கு தெரியும். இவன் எதில் கில்லாடிங்கிறது ஏறக்குறைய 90% ஆசிரியர், நல்ல ஆசிரியர்களாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. பொதுவாக ஒரு நம்ம சொல்லுவாங்க, வீட்டில் பெற்றோர்களே ஆசிரியர்கள், பள்ளியில் ஆசிரியர்களே பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு இந்த 2 இடத்துலையும் பார்க்குற போது ஒரு மாணவர்கள், ஒரு ஆசிரியர்களினுடைய அந்நுண்ணியம் அப்படிங்கிறது முந்தைய காலங்களில் இருந்து இன்னைக்கு ரொம்ப வேறுபட்டு நிற்கிறத பார்க்க முடியுது. அதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்க்குறேன். அது உண்மைதான், அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆசிரியர் மாணவர் உறவு கொஞ்சம் விமர்சனத்துக்குரியதாக அண்மை காலங்களே மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் பல விஷயங்கள். வெறும் பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள் மட்டும் இல்லை. இன்றைக்கி இப்போது 3 விதமான பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்குது. ஒன்று அரசு சார்ந்த பள்ளிக்கூடங்கள், இன்னொன்று அரசு உதவி பெறுகிற பள்ளிக்கூடங்கள், இன்னொன்று மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள், தனியான. இந்த 3 பள்ளிக்கூடங்களுடைய காலை வழிபாட்டிற்கு போனாலே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வித்தியாசங்களை நீங்கள் வரும். இப்போ அரசு பள்ளிக்கூடங்களில் போனீங்கன்னா அங்கே தேசிய கீதம் போடுவாங்க, அந்த இதை சொல்லுவாங்க, கவர்மெண்ட்ஸ் விஷயம்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நிதி உதவி பெறுகிற பள்ளிக்கூடங்கள் போனால் அது எந்த தனியாக நடத்துகிறாங்களோ அவங்க சார்ந்த விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு போனீங்கன்னா பையன் லீடர் அட்டெண்டன்ஸ் சொல்கிறது, அந்த மாதிரியான ஜிகினா வேலைகள்லாம் அங்கே இருக்கும். இவைகளை வைத்து இது பண்ணுவோம். பெரும்பாலான நாங்கள் இப்போ மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் பேரண்ட்ஸே ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்பான், நாளைக்கு என்ன டீச்சர் இவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் சில பள்ளிக்கூடங்களில், இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற பள்ளிக்கூடம், பையன் என்ன வகுப்பு படிக்கிறானே கூட தெரியாமல் இருப்பான். சாயந்தரம் வந்தவொடனே நீ படிச்சியா, இன்றைக்கி என்ன நடத்துனாங்கன்னு கேட்காத ஒரு நிலைமையில் கூட பெற்றோர் இருக்காங்க. அப்போ அது மாதிரியான பெற்றோர்கள் அவங்க காலையில் கூலி வேலைக்கு போடுவாங்க, பையனை அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க. பையன் போயிட்டான்னு நம்பிட்டு இருப்பாங்க, அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தானா இல்லைன்னு கூட தெரியாது. அவங்க அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க, அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க. சில பெற்றோர்கள் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, ரமேஷன் கத்தின்னு வரும், என்ன இதுக்குள்ளே தான் டெய்லி வருவான், இதுக்குள்ளே தான் வருவான், அவன் எந்த வகுப்பு படிக்கிறான், எந்த ரூமில் இருக்கான்னு கூட தெரியாது, டெய்லி இந்த பில்டிங்குள்ளே வருவான்.
அப்படிப்பட்ட பெற்றோர்களும் இருக்கிறாங்க. பையனுடைய ஹோம்ஒர்க்கை ஸ்கூலில் பர்மிஷன் போட்டு எழுதி கொடுத்து அனுப்புகிற பெற்றோர்களும் இருக்காங்க. இந்த 2 நிலைமையும் இருக்குது. அதனால் இந்த 2 நிலைமைக்கும் இடையில வந்து இந்த 2 பேரண்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு தராசு முள்ளாக ஆசிரியர் இருக்காங்க. அந்த 2 எக்ஸ்ட்ரீம் கடையிலையும் நீங்கள் தான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நிச்சயமா அது ஆசிரியருடைய பங்களிப்பு தான் பெருசு. இப்போ ரொம்ப அப்பா அக்கறை எடுத்து ஹோம்ஒர்க் செஞ்சு கொடுத்தானா அப்பா கூட்டி நீங்கள் செஞ்சு கொடுக்காதீங்க சார், அவனை செஞ்சு கொடுக்கன்னு சொல்கிறதும் ஆசிரியருடைய வேலை தான். கண்டுக்காமல் இருந்தானா டெய்லி அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுமா, நீ பாட்டு வேலைன்னு இருக்காத, பையனை கவனிமா அப்படின்னு சொல்கிறதும் ஆசிரியர் தான். அப்போ 2 இடையிலையும் சரியான பங்களிப்பை செலுத்தி சரியான தீர்வை கொண்டு வருகிற பணி ஆசிரியர் கையில் இருக்குது. இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பொதுவாக எல்லாம் சொல்றது, எங்களுக்கு படிக்கணும், எங்களுக்கு தேர்வுனா எங்களுக்கு தெரியும், இன்னொருத்தவங்க போதிக்கணும் தேவையில்லை, எங்களை ஃப்ரீயாக விட்டால் போதும் நாங்கள் படிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். எங்களை அடிக்கணும் தேவை கிடையாது, எங்கள்கிட்ட ப்ரெஷர் கொடுக்கணும் தேவை கிடையாது, நாங்கள் படிச்சிருவோம் அப்படிங்கிறது. இது அவங்களுடைய இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முதிர்ச்சியான நிலைமையாக நீங்கள் பார்க்குறீங்களா? இருக்கலாம். இது எல்லா காலகட்டங்கள்லையுமே இது சொல்லக்கூடிய விஷயமா? இல்லை இப்போ அண்மையில் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பையனே முடிவு பண்ணான் நான் எதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஊடகங்கள் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆகிட்டனால இப்போ எங்கள் காலத்தில் நாங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்பா அம்மா திணிச்ச காலங்களாக இருக்கலாம். ஆனால் இப்போ வர்றவங்க அவனே வந்து நான் இதாக போகிறேன், அப்பா நான் இதாக போகிறேன்னு சொல்லுகிற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ ஆசிரியருடைய வேலை, பள்ளியினுடைய வேலை என்னன்னு சொன்னால் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவனுக்கு போதித்து விட வேண்டும். இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம்டா, டே இவங்க நம்ம தெருவில் இருந்தார், ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு சொல்கிறோம். இவர் ஒரு காலத்தில் பெரிய பணக்காராக இருந்தார், இப்போ ஏழை ஆகிட்டார்னு சொல்கிறோம். இவர் ஒரு காலத்தில் நல்லா அழகாக இருந்தார், இப்போ நோய் வாய்ப்பட்டு இப்படி ஆகிட்டான்னு சொல்கிறோம். யாரையாவது பார்த்து இவர் ஒரு காலத்தில் 10வது இருந்தார், இப்போ 8வது ஆகிட்டான்னு சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம்லடா. அப்போது உங்கள்கிட்ட பதவி போயிடும், அழகு போயிடும், மற்றெல்லாம் போயிடும். கல்வி ஒன்ஸ் வந்தால் போகாதரா அப்படிங்கிற விஷயத்தையும், கல்வி தான் வந்து உனக்கு மிகப்பெரிய உண்மையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டோம்னு சொன்னால் யாராலும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டுனா அவன் வந்து இன்றைக்கி வந்து படிக்கிற ஆற்றலும் படிக்கணுங்கிற எண்ணமும் அவனுக்கு வந்துருச்சு. மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் ஆசிரியர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், எப்படி நீ மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்பதல்ல, நீ தெரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு பலருடைய வேலையாக. இது வரும் அதில் சிலபஸ் ஓரியன்ட் டீச்சராக இருக்காமல் சப்ஜெக்ட் ஓரியன்ட் டீச்சராக தெரிந்து கொண்டு படிப்பதல்ல கல்வி, புரிந்து கொண்டு படிப்பது கல்வி. அதை செய்கிற வேலையை பள்ளிக்கூடமும் ஆசிரியரும் செஞ்சால், அவனை டியூன் பண்ணி விட்டா, அல்ல வழிகாட்டினா, தூய தமிழில் சொன்னால் அவனை ஆற்றுப்படுத்தினால் அவன் அந்த இலக்கை அடைந்து விடுவான். இல்லை, இது சரியான பருவம். ஒரு மாணவனை இந்த வயசில் இல்லை இந்த வகுப்பில் சரியாட்டு நீங்கள் சொன்னீங்க, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற போது அந்த மாணவன் என்ன இன்ட்ரெஸ்ட் அவனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொன்னீங்க. ஒரு மாணவனை சரியாக டியூன் பண்ணக்கூடிய அந்த பருவம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? சரியாக டியூன் பண்ணக்கூடிய பருவம் என்பது வந்து இந்த 6லேருந்து 10க்குள்ளே தான். 6லேருந்து 10க்குள்ளே. நான் ஏன் 7, 8ன்னு சொன்னேன்னா, 7, 8 வரைக்கும் அவனுக்கு வந்து அடிப்படைகள் தான் போதிக்கப்படுகிறது. 9, 10ல் தான் அவன் கற்றுக்கொண்ட அடிப்படைகளை பரிசோதித்து பார்க்கிற அளவுக்கு பாடத்திட்டம் இருக்கிறது. மேல்நிலையில் வருகிற பொழுது அவன் அது சார்ந்த பாடத்திட்டமும் இருக்கிறது, அவன் உளவியல் சார்ந்து அதுக்கு தன்னை தகுதிப்படுத்தக்கூடிய. ஆமா, அந்த வயது நிலைமை அதுதானே. 8வது வரைக்கும் அவன் வந்து ஒரு சார்ந்து தானே அவன் அப்பாட்ட அம்மாட்டனும். 9, 10 வரும்போது தான் அவன் சுயமா முடிவெடுக்கிற நேரம் ஆரம்பிக்கும். இப்போ அந்த நேரத்தில் அவனை வந்து சரியா இப்படி போ, இந்த ரூட்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வழிகாட்டிட்டோம்னா அவனை சரியான இலக்கை வந்து அடைஞ்சிடுவான். நீங்கள் உங்களுடைய மொழி ஆளுமை அப்படின்னு பார்க்குற போது, அது மேடைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கல்வி பணிகளாக இருந்தாலும் சரி, ஒரு புதுமையான மேடை மொழியை நீங்கள் கையாளுறீங்க. உங்களுக்கு தமிழ் ஆர்வம் அப்படிங்கிறது எப்போ இருந்துச்சு? நான் வந்து 9வது படிக்கும்போது தான் தமிழாசிரியர் ஆகணும்னு முடிவு பண்ணேன். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், நாம ஆனால் தமிழாசிரியர் தான் நம்ம ஆகணும். ஆனால் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ இருந்து. அப்போ எனக்கு வந்த தமிழாசிரியர்களும் வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக நடத்துவாங்க, சில புதிய கருத்துக்கள் சொல்லுவாங்க. அது வந்து என்னை ஈர்த்துச்சு. அப்போது மாணவர்களை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கணும்னு சொன்னால் ஒரு மொழி ஆசிரியரால் தான் முடியும். அதான் அவன் நம்மகிட்ட தான் வந்து கொஞ்சம் நெருங்கி பேசுவான். இப்போ பொதுவாகவே என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு சில விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் பழக்கமாச்சு. மேக்ஸ் டீச்சர்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இங்கிலீஷ் டீச்சர்னா ஸ்டைலாக இருப்பாங்க, சோஷியல் சயின்ஸ் டீச்சர் மந்தமாக இருப்பாங்க, சயின்ஸ் டீச்சர்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, தமிழாசிரியர்னா எப்படி இருப்பாரு நகைச்சுவையாக இருப்பாங்கன்னு சினிமாவில் காட்டிட்டாங்க. அது அல்ல. ஆனால் ஒரு மொழி ஆசிரியர் மொழியையும் நடத்த முடியும், அனைத்து பாடங்களையும் அவனை படிக்க வைப்பதற்கான ஊக்கத்தையும் கன்சர்ன் டீச்சரை விட ஒரு மொழி ஆசிரியரால் கொடுக்க முடியும். நான் நம்புகிறேன், அதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன், அதில் நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிட்டே. இப்போ ஒரு கிளாஸ் டீச்சராக ஒரு மொழி ஆசிரியரை போடும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், பொதுவாக மொழி ஆசிரியர் கிளாஸ் டீச்சராக போட மாட்டாங்க, நாங்களும் அதை ஒத்துக்க மாட்டோம் தேவையில்லாத பேடன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி போட்டால் என்ன ஆகும்னு சொன்னால், மொழி பாடம் மட்டுமல்ல அனைத்து பாடங்களையும் அவனை நடத்துவதற்கு மனசாட்சி இல்லாமல் நாங்கள் அவனை ஊக்குவிப்போம், வழி நடத்துவோம். அப்போது பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கியா? பாடங்களில் அடுத்த தலைமுறைக்கான
செல்வங்கள் அத்தனையும் அந்த கல்விக்குள்ள இருக்கு. ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போய்விடும், அந்த கல்வி மட்டும் டிகிரேட் ஆகவே செய்யாது, டிகிரீஸ் ஆகாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வரவேற்பு நிகழ்ச்சியில் அருள் பிரகாஷ் அவர்களோடு பேசலாம்.